What's up, people? This is Prakash from One Life. So, morning 3:30 ஆகுது டைமு. ஆக்சுவலாக நான் தென்காசி போயிட்டுருக்கேன். நான் அங்கே போகிறேன், இங்கே வரேன், மாறி மாறி அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கேன்னா ட்ரெயினில் தான் போகிறதா பிளானு. பட் ஆனால் டிக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல, லீவ் டைம் அப்படின்றதுனால ஹெவி டிமாண்டு. பைக்கில் போகிற பிளான்லேயே இல்லை, பட் பைக்கில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் பெருசாக சன்லைட் எதுவும் வரல, ஏன்னா 3:30 தான் ஆகுது. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டேன். ஸோ தட் கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் however you plan, it is going to take whatever time it is going to take, இல்லையா? எப்படினாலும் அது இஷ்டத்துக்கு தான் அது டைம் ஆகும். சரி, அட்லீஸ்ட் கொஞ்சம் கோல்டு வேறு, அதனால் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரில. பாடி ஆல்ரெடி தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு கோல்டில். கண்ணே தெரியல. ஏதோ இந்த மாதிரி சிட்டிக்கு நடுவில் இருந்தால் மட்டும் லைட்ஸ் வச்சுருக்கானுங்க, மற்ற இடத்துல ஃபுல்லாக லைட்ஸே இல்லையா. அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, அங்கங்கே பிரிட்ஜிலேருந்து டைவர்ஷன் இருக்குது. ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் கூட இல்லை. கிட்ட போய் நின்னா தான் தெரியுது டைவர்ஷன் போட்டிருக்கானுங்க. ஒரு 70-80 அதுக்குள்ளேயே தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா அதான் சேஃபும் கூட. ஓரளவுக்கு சன்லைட் வந்துச்சுன்னா கூட 100 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிப்பேன். சோஃபார் காஃபி பிரேக் எதுவும் எடுக்கலை. ஒரு மாதிரி வயிறு பசிக்குது, சீக்கிரமாக இருந்துச்சதுனால என்னன்னு தெரில. அண்டு கோல்டு வேறு இருக்கிறதுனால பயங்கரமாக தலை வலிக்குது. ஒரு காஃபி சாப்பிட்டா கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு கருப்பட்டி காஃபி கடை ஒன்று வரும், ரெகுலராக அங்கே குடிப்பேன். அந்த கடையை தான் தேடிட்டுருக்கேன். ஸோ காஃபி குடிச்சிட்டேன், இங்கே தான் குடித்தேன். டைம் இப்போது 5:17. கொஞ்சம் பிரைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டைம் 5:25. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. நான் வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங் கிளம்பி அதுக்கப்புறமா சன்ரைஸில் ரைட் பண்ணி, எப்போவுமே ஒரு 5:30-6 ஆகிடும். அப்போல்லாம் ஒரு மாதிரி சன்ரைஸ் ஆகிடுமா, அதனால் இன்றைக்கி ஒரு மாதிரி ரொம்ப நேரம் ஏர்லி மார்னிங் ரைட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் ஓரளவுக்கு நைட்லேயே கவர் பண்ணிட்டேன். பெருசாக எதுவும் ஸ்பீட் மெயின்டைன் பண்ண முடியல. என்னென்னா பாதி ரோட்ஸில் ஒயிட் மார்க்ஸ் இல்லை, லைட்ஸ் இல்லை. அதுவும் ஹிமாலயன் இது பயங்கரமாக இருக்கா. ஹிமாலயனோட லைட் வந்து பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. அதனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம ரோட்டில் இங்கே போயிட்டு இருந்தோம்னா இப்போ லெஃப்ட்டில் பேரிகேட் இருக்கா, இந்த டிவைடரில் போய் லைட் அடிக்குது. என்ன மாதிரி கான்ஃபிகரேட் பண்ணியிருக்கானுங்கன்னு தெரில. இந்த ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து லைட் லீக் ஆகி இப்படி டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு வந்து அடிக்குது. மேபி பக்கத்தில் வர்றவங்களுக்கு நல்லா லைட் தெரியணுன்றதுக்காக ராயல் என்ஃபீல்டு அப்படி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. வெரி கிரியேட்டிவ் தாட்.
அப் டவுன்னா கூட நம்ம ஏதாவது கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ரைட் லெஃப்ட்டை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? லைட் ஆக்சுவலாக வேறு லைட் தான் போடணும். ஆனால் அந்த வைஷ்ணு லைட்ஸ் தான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஃபாக் லைட்ஸ் போட்டு அது சைடில் பெருசாக இருக்கும். அது வைஷ்ணு லைட்ஸு பட்ஜெட்டில் இருந்துச்சுன்னா வைஷ்ணு லைட்ஸே வாங்கிடுவேன். 10-12,000 வருது. ஒரு நல்ல ஃபாக் லைட் வாங்கினாலும் 10,000 எப்படியும் வந்துடும். பட் வைஷ்ணு லைட் என்னென்னா அந்த ஹெட்லைட்டோட யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே மாறிடுமா, அதனால் லுக்காக எதுவும் பெருசாக அட்ஜஸ்ட் ஆகாது. பார்ப்போம். நான் டூரிங் வைசர் போட்டிருக்கேன். டூரிங் வைசர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் விண்ட் பிளாஸ்ட் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆல்சோ அந்த ஃப்ரண்ட்டில் இருந்த 2 பேக்ஸும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அது நிறையா பேர் சொன்னாங்க வண்டியோட எர்கனாமிக்ஸே அது ஸ்பாயில் பண்ணுதுன்னு. சரி, அது கழட்டிட்டு தான் ட்ராவல் பண்ணி பார்ப்போமே. ட்ராவல் பண்ண அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா அது இவ்வளோ பெருசு வந்துடுது. ஓ மை காட். பிரேக் டவுனா? ஸோ அது இவ்வளோ பெருசு வந்துடுதா, அதனால் வண்டியவே ஒரு மாதிரி அது காற்று பிடிச்சி தள்ளுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குமே இருந்தது. பழைய வண்டியிலையுமே ஒரு ஃபீல் இருந்தது. சரி, அது இல்லைனாலும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. என்னென்னா நான் யூஸ்வலாக அந்த செயின் லூபு கொஞ்சம் தேவைப்படுற விஷயம்லாம் ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பேன். ரெயின் ஜாக்கெட்டு அதெல்லாம் ஃப்ரண்ட்டில் வச்சுப்பேன். இது சம்மர் தானே, அதனால் எல்லாமே பேக்லேயே வச்சுட்டேன். செயின் லூப் மட்டும் பேக்கில் சைடில் வச்சுருக்கேன். எங்கேயாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நடுவில் நின்று அடிச்சிடுவேன். ஏதோ ஈவினிங் டைமில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா சன்ரைஸ் பேக் சைடில் ஆகுமா, சென்னையிலேருந்து வர்றதுனால. நானும் ரொம்ப நேரமாக ஃப்ரண்ட் சைடில் இவ்வளோ நேரம் ஆச்சு சூரியனே வரலான்னு பார்த்தேன். கொஞ்சம் அறிவாக யோசிச்சிட்டேன். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நான் வந்து தென்காசிலேருந்து சென்னை வந்திருக்கும்போது இன்ஜின் கொஞ்சம் லக் பண்ண விட்டேன். இன்ஜின் இன்னும் 1100-200 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடிருக்கா. ஆக்சுவலாக அந்த 2000-2500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் ப்ராப்பராக இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னென்னா இன்ஜினை ரொம்ப லக் பண்ண விட்றீங்க, விச் இஸ் நாட் குட் ஃபார் த இன்ஜின்னு. அது 411லேருந்து வர்றதுனால எனக்குமே அந்த ஒரு குயிக்காக அந்த சேஞ்ச் பண்ண முடியல. இப்போ கொஞ்சம் சிட்டியில் ஓட்டி கியர்ஸ்லாம் கொஞ்சம் பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 411 நீங்கள் 4th கியர்லேருந்து வண்டி ஸ்டாப் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அது அவ்வளோ ஒரு லோ அண்ட் ஹெவியான ஒரு மோட்டர் சைக்கிள். வேறு இது அப்படி இல்லை. வேறு 450 வந்து 411 அளவுக்கு ஒரு டார்க் ஹெவியான மிஷின் கிடையாது, லோ அண்ட் டார்க்கு. அப்படி இருக்கும்போது என்னென்னா கொஞ்சம் கியர் ஷிஃப்ட்ஸ்லாம் கொஞ்சம் அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும். அதுவும் சிட்டிலலாம் ஓட்டுறீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றணும். 4th கியர் 5th கியர்லேயும் போகும். பட் ஆனால் இன்ஜின் ஒரு மாதிரி பயங்கரமாக லக் ஆகி தான் போகும். நீங்கள் ஹாஃப் கிளச் வச்சு ஒரு மாதிரி தான் ஓட்டணும், விச் இஸ் நாட் வெரி குட் ஃபார் த இன்ஜின். ஆன்லைனில் பார்த்த வரைக்கும் இந்த இன்ஜினை வந்து இன்ஜின் லக் பண்ண மட்டும் விட்டுறக்கூடாது. லக்கிங்னா என்னென்னா ஹையர் கியர்ஸில் இருந்துட்டு லோயர் ஸ்பீடில் போகிறது. ஸோ தட் ஒரு மாதிரி நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணுன்னா
இன்ஜினை கடிக்க விடுறது, இல்லை செயின் கடிக்க விடுறது, அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணுன்னா செயினை கடிக்க விடுறது, ஒரு மாதிரி டக் 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 டக்னு இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகும்ல ஹையர் கியரில் இருக்கும்போது, அதுதான் லக்கிங்கு. 450 பிரேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு 500 கிலோமீட்டர்ஸ் வந்து 4000 ஆர்பிஎம்மில் மெயின்டைன் பண்ண சொல்லி மேனுவலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 4000 ஆர்பிஎம் வரைக்கும் ஃபஸ்ட்டு 500 வரைக்கும் 4000 ஆர்பிஎம்மில் வச்சுட்டு அபவ் 500 வந்து ஸ்லோவாக ஆர்பிஎம் கூட்டுங்க. ஒரு 4200, 4400, 4500 இப்படி ஒரு எவ்ரி 200 அப்படி ஆர்பிஎம் கூட்டிங்கன்னா இன்ஜின் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக செட் ஆகும். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக சென்னையிலேருந்து வரும்போது பிலோ 5000 தான் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸுக்கு வச்சுக்கிட்டேன் ஆர்பிஎம். ஒன்ஸ் இன் அ வைல் மட்டும் ஒரு 6000, 7000 வரைக்கும் புஷ் பண்ணேன், விச் இஸ் ஓகே. ஏன்னா நம்ம ஒன்றும் ரொம்ப ப்ரொலாங்டாக ரொம்ப ஜாஸ்தி நேரத்துக்கு 130லேயே மெயின்டைன் பண்ண போகிறதில்ல. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் போயிட்டு அகைன் நம்ம 100 ஆர் பிலோ 100 அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிரேக் இன் பண்ணிங்கனாலே போதும். அது மாதிரி கியர் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த வண்டியோட கியர் வந்து மற்ற பைக்ஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதாவது கேடிஎம்லேருந்து வரீங்கன்னா பெருசாக யூஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்காது. வேறு என்ஃபீல்ட்லேயோ இல்லை யமஹாலெலாம் இருந்து வரீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஹையர் கியர்ஸ்லேயும் ஸ்லோ ஸ்பீட்ஸில் போய் பழகிருப்பீங்க. பழைய ஹிமாலயன்லாம் அப்படி தான். நீங்கள் 5th கியரில் இருந்துட்டு 30லேயும் போகலாம், 120லேயும் போகலாம். அதோட ரேஞ்ச் வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த மிஷின் அப்படி கிடையாது. இதுக்கு கரெக்ட் ஆர்பிஎம்மில், கரெக்ட் கியரில், கரெக்ட் ஸ்பீடில் இருக்கணும். அப்படின்னா தான் இந்த வண்டி இன்ஜினுக்கு நல்லது. அப்படி தான் இந்த வண்டியோட இன்ஜினும் ஒர்க் ஆகும். புது வண்டி வாங்குறீங்க அப்படின்னா இன்ஜின் பிரேக் இன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். 2000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு சர்டன் ஆர்பிஎம்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னும் போது, பட் வேறு வழி கிடையாது. உங்களுக்கு லைஃப் லாங் வண்டியோட இன்ஜின் நல்லா இருக்கணும்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அந்த ஃபஸ்ட்டு 1000-2000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஓரளவுக்கு இன்ஜினை கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா, ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிங்கன்னா இன்ஜின் பாட்டுக்கு லைஃப் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு 2000லேயே பயங்கரமாக அடித்து ஹையர் ஆர்பிஎம்ஸில் ஓட்டிங்கன்னா மைலேஜும் ட்ராப் ஆகிடும். வண்டியோட இன்ஜினே ஒரு மாதிரி வண்டியோட கேரக்டரே மாறிடும். அது பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பைக் வாங்குறோன்னா 4 years 5 years வச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். மணி 6:15 ஆச்சு. 6:15. அபவுட் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் பிளாக் பண்ணியிருக்கேன். 210 200 kilometers per 3 hoursனால் ரஃப்லி 70 kilometers per hour. ஒரு 80-90 அவ்வளோ தான் வந்தேன். அதுக்கு மேலே பெருசாக ஸ்பீட் போகல. டீல் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நான் இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன். ஏன்னா கோல்டு வேறு இருக்கிறதுனால வெயில்லையும் போக முடியாது. பயங்கரமாக ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஏதோ அந்த காஃபி குடித்ததுனால கொஞ்சம் பரவாயில்ல. பார்ப்போம் என்ன பண்ண காத்திருக்கும். ஆனால் எங்கே எப்படினாலும் மதுரையில் வச்சு வெயில் என்ன பிறந்துரும்னு எனக்கே தெரியும். பட் ஸ்டில் ரிசர்வ் விழுந்துருச்சு பைக்கு. பெட்ரோல் ஃபில் பண்ணும். இண்டியன் ஆயில் எதுவுமே மேப்பில் காட்டல. இன்னும் ஒரு 57 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு காட்டுது. அப்படியே இருந்தாலும் ரைட் சைடில் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் ரைட் சைடில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது.
அதை தாண்டி லெஃப்ட் சைடில் பெட்ரோல் பங்க் ஒரு 1 ஹவருக்கு எதுவுமே இல்லாத மாதிரி காட்டுது. ஆனால் பாதி பெட்ரோல் பங்க்கு மேப்பில் மார்க்கே ஆகிருக்காது. அதான் கிராஸ் பண்ணி பெட்ரோல் போட்டுடலாமா அப்படின்னு பார்க்குறேன். இண்டியன் ஆயிலில் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுறேன், அதனால தான். இல்லைனா எந்த பங்க்லனாலும் போட்டுருவேன். அப்போ ஏதாவது வந்துச்சுன்னா போடுவோம், அப்படி இல்லைனா ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி தான் போகணும். க்ளவுஸ் அதான் கழட்டியிருக்கேன், ஏன்னா பே பண்ணணும். பெட்ரோல் பங்க்கில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே க்ளவுஸ் போட்டுருவேன். ஆக்சுவலாக இந்த க்ளவுஸ்லலாம் டச்சு இருக்கு, அதாவது டச்சு ஒர்க் ஆகும் தான் சொல்கிறானுங்க. ஆனால் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது பாதி நேரம். எப்போவாது அதுக்காக தோணுச்சுன்னா ஒரு நாள் ஒர்க் ஆகும், மற்றபடி பாதி நாள் ஒர்க்கே ஆகாது. பெட்ரோல் பங்க்கு ரைட் சைடில் இருக்குது, இங்கே போட்ட வண்டி தான். க்ளவுஸ் போட்டிருந்தானா அதில் ஒரு மாதிரி கிளச் ப்ளே இருக்கும், வெறும் கையில் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது. என்னண்ணா வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஃபுல் பண்ணிவிடுங்கண்ணா. கார்டு போடுவீங்களாண்ணா? கார்டு போடுவீங்கல்ல, ஃபுல் பண்ணிவிடுங்க. போதும்ண்ணா, போதும் போதும் போதும். $13 லிட்டர் பிடிச்சிருக்கு. எவ்வளோ கிலோமீட்டருக்குன்னா 341 கிலோமீட்டருக்கு. கால்குலேட் பண்ணி பார்த்துருவோம். ஆக்சுவலாக நான் வண்டி ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் வந்து இதிலேயே ஓட்டிட்டேன், சிட்டிலேயே. ஸோ ஆவரேஜாக எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 341 டிவைடட் பை 13னா 26 கிடச்சிருக்கு. 26ல் வந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் நான் வந்து சிட்டியில் ஓட்டியிருக்கேன். இப்போ ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணோடனே இப்போது ஒரு இது போட்டேன், ஒரு ட்ரிப்பு போட்டோடனே அது வந்து 32 காட்டுது. ரஃப்லி இதுலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் கம்மியாக கிடைக்கும். ஓகே, 30 கிடச்சா ஓகே தான். கிராஸ் பண்ணி பெட்ரோல் போட்டேன், ஏன்னா இதுக்கப்புறம் இந்தியன் ஆயில் எங்கே வரும்னு தெரியாது, எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்ட்டு அங்கேயே போட்டேன். ஒரே பங்க்லேயே மெயின்டைன் பண்ணி ஒரு மாதிரி பழக்கமாயிடுச்சு, அதனால் வேறு பங்க்கில் போடுறதுக்கு ஒரு மனசு வர மாட்டேன். ஸோ மைலேஜ் வந்து ஆவரேஜாக 30 அந்த ரேஞ்சில் கிடைக்குது. நான் வரும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரல, அப் டு 110-120 அப்பப்போ ரீச் பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் 100ல் தான் மெயின்டைன் பண்ணேன். அப்படி பண்ணிங்கன்னா 30 வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அபவ் 120 போகிறீங்கன்னா கஷ்டம்தான். அபவ் 120 போகிறீங்கன்னா ஒரு 27-26 அவ்வளோதான் கிடைக்கும். அதுவும் ஓகே தான், ஏன்னா நம்ம அக்கேஷ்னலாக தான் 120க்கு மேலே போயிட்டு அகைன் நம்ம நார்மல் ஸ்பீட் 110 இல்லை 100 தான் வரப்போகிறோம். ஓகே தான். எனக்கு தென்காசிலேருந்து சென்னை வரும்போது தான் மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகிடுச்சு, ஏன்னா கொஞ்சம் நல்லாவே ஃபாஸ்ட்டாக வந்தேன். 120-130 தான் ஆவரேஜாகவே மெயின்டைன் பண்ணேன், அதனால் மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு. வேறு இப்போ வந்து ஒரு 110 தான் மெயின்டைன் பண்ணுறேன். இதுதான் கரெக்டு, நமக்கு எக்கனாமிக்கலாகவும் இருக்குது, கொஞ்சம் சேஃபாகவும் படுது. கிளைமேட் பரவாயில்ல, மணி 7 மணி ஆச்சு, இருந்தாலும் பெருசாக வெயில் இல்லை. என்ன இப்படி
அப்படியே கொண்டு போய் ஊருக்கு சேர்த்துட்றா, ரொம்ப புண்ணியமாக போகணுன்னா நானும் போயிட்டுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்ணும். மணி 7 தான் ஆகுது. ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றலாமான்னு பார்க்குறேன். ஆனால் இப்போவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆடா பாவீங்களா. இந்தியன் ஆயில் இங்கே ஒன்று இருக்குது, ஆனால் கீழே இருக்குது. இந்த இந்தியன் ஆயிலே போட்டிருக்கலாம். அதான் சொன்னல, பாதி இந்தியன் ஆயில் வந்து மேப்பில் மார்க்காகவே இருக்காது. இந்தியன் ஆயில்னு இல்லை, பாதி பெட்ரோல் பங்க்ஸே மார்க் ஆகி தான் இருக்காது. ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். ஜூனில் வந்து மோஸ்ட்லி போவோம். ஜூன் ஆர் ஜூலை, எப்போது மான்சூன் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்டோரியும் போட்டிருந்தோம், யாராச்சும் வரணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட ஜாயின் பண்ணலாம். மிட் பாயிண்ட் வந்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்களோ, நம்ம எந்த ஊருக்கு போகிறோமோ அதுக்கு நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் மாதிரி ஒன்று ஏதாவது க்ரியேட் பண்ணோம். இப்போது சென்னையிலேருந்து வரீங்கன்னா ஒரு மிட் பாயிண்ட்டு, இல்லை டவுன் சவுத்துலேருந்து வரீங்கன்னா ஒரு மிட் பாயிண்ட்டு, அந்த மாதிரி வரதா இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புங்க. எப்பவும் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன், ஆனால் அந்த ஹோட்டலே ரெனோவேட் பண்ணிட்டுருக்காங்க போலயே. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஏதாவது ஸ்டோரி ஏதாச்சும் போட்டுட்டு என்னென்னு பிளான் பண்ணிக்கலாம். பட்ஜெட் வந்து ரஃப்லி ஒரு 10K அந்த மாதிரி இருக்கும். 10 to 15K இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னா, ஒரு 4-5 டேஸ் ட்ரிப் இருக்கும். ஊட்டி, வயநாடு, அப்புறம் கிண்ணக்கோரை, வால்பாறை, அதிரப்பள்ளி, அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். பிளேசஸாக இதுதான். ஆனால் ரூட் எப்படி, அதாவது எந்த ஊருக்கு ஃபஸ்ட்டு போகிறோம், எதுக்கு லாஸ்ட்டாக வரோன்றதுலாம் தெரியல. அது இனிமேல் தான் பிளான் பண்ணணும். எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு போகிறப்போ நாங்கள் ஏதாவது ஸ்டோரி போடுறோம். நானும் போடுவேன், விக்கியும் போடுவான். சாப்பிட்ணும். கொஞ்சம் வெளில போயிடலாமா, சிட்டி விட்டு கொஞ்சம் வெளில போயிடலாமான்னு பார்க்குறேன். ஏதோ கட்சி மீட்டிங் நடக்குது போல். ஒரே டிஎம்கே ஃப்ளாக்ஸாக இருக்குது. லாரின்றேன், குட்டி குட்டி வேனில் எல்லாத்துலேயும் எல்லாம் ஆள் போயிட்டே இருக்காங்க. என்னன்னு தெரில, யார் வராங்கன்னு தெரில. பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு. ஓ மை காட், வாய், ஏண்டா சை. வேலையாக போச்சு இவங்களுக்கு. எவனையாவது எங்கேயாவது கூப்பிட்டுட்டு நம்ம தலையை போட்டு உருட்டிகிட்டு இருப்பானுங்க. இதுலேயும் போக மாட்டானுங்க, அதுலேயும் போக மாட்டானுங்க, நடுவில் நிற்பானுங்க. ஓ, ஸ்டாலினே வருவார் போல்.
ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இங்கே ட்ரேட் சென்டரோ சம்திங் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் ஸ்டாலின் வரார் போல். அதனால் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. திருச்சி ஹைவேல போவே இல்லை. திருச்சி சிட்டிக்குள்ளே திருப்பி விட்டாங்க. சிட்டிக்குள்ளே திருப்பி விட்டால் நமக்கு எப்படி வழி தெரியும்? எல்லாத்தையாவது திறந்து வைக்கான்னு நம்ம தலையை போட்டு உருட்டுவானுங்க. இப்போது நத்தம் வழியாக காட்டுது மேப்பு. இருக்கணுங்க. அப்பல விடலாம் இப்போ விடுறானுங்க. என்ன கணக்குனே தெரில. அரை மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக உள்ள திருச்சிக்குள்ளே சுற்றி வந்ததுக்கு 30-40 கிலோமீட்டர் தள்ளி போயிருக்கலாம். டைம் தான் வேஸ்ட்டு. சாப்பிட்டாச்சு. ஹோட்டல் அமிர்தாஸ். வந்துட்டேன். இன்னும் ஒரு 6-7 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். செம்ம போரு. ஒன்றுமே இல்லை. நான் பெருசாக எதுவும் ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா ஹைவேஸில் என்னத்தை காட்டேன். மதுரையே வந்துட்டேன். இன்னும் ஒரு 6-7 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். செம்ம போரு. ஒன்றுமே இல்லை. நான் பெருசாக எதுவும் ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா ஹைவேஸில் என்னத்தை காட்டேன். நல்ல வெயில். மதுரையை விட்டு வெளில போயிட்டேன்னா கொஞ்சம் கூலிங் ஆகிடும். கூலிங் ஆகிடும்னு இல்லை, மதுரை அளவுக்கு வகையாக இருக்காது. இங்கேருந்து தென்காசி வீடு வந்து 120 கிலோமீட்டர்ஸு. எப்படி பார்த்தாலும் 2.5 hours ஆகிடும். ஊருக்குள்ளே அப்படின்றதுனால பெருசாலாம் ஸ்பீடு மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு 50-60
இதுக்கு நடுவில் 10-15 ஊர் இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில்னா தமிழ்நாடு எம்ப்ளம். அப்புறமா பால்கோவா ஃபேமஸ்ஸு. சரியான வெயில். பேக் டு பேக் 10 டேஸில் 2 நாள் வெயிலில் காஞ்சிருக்கேன். இன்றைக்கெலாம் போய் என்ன ஆக போகிறோன்னு தெரில. செம்ம வெயில், கிறுகிறுன்னு வருது. வெறும் ஸ்மெல்லையே வெயிலை ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளோ வெக்கடிக்குது அந்த அனல் காற்று. எப்படி வராம்பார், என்னத்த சொன்ன, ஸ்ட்ரென்த் வேற இல்லை திட்டுறதுக்கு. கையில் டிசைன் போட்டே வராது யூட்டர் எடுக்கிறதுக்கு. பாப்பா முடியலடா, முடியலை. அடுத்த 1 வருஷத்துக்கு தென்காசி டு சென்னை ரைடு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கு வெயில். நீங்கள் இவ்வளோ இதுலேயும் கம்போஸராக ஓட்டணும், இல்லைன்னா இங்கே இருக்கிறவனுங்க கண்டிப்பாக நம்மளை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவானுங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. லோக்கல் ஆளுங்க அப்படி தான் போவாங்க வருவாங்க. இருந்தாலும் ரொம்ப அறிவில்லாமல் வருவாங்க. அது நமக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகும்.